கலங்காதீங்க. உங்களை உடைக்கும் மனிதர்களை குறித்து ஒருபோது கலங்காதீங்க. எத்தனை முறை உடைக்கப்பட்டும் நீங்க எழும்பி நிற்கிறீர்கள் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்களை அழிப்பது தேவ சித்தம் அல்ல, உங்களை மறுபடியும் திரும்ப கட்டுவதே தேவ சித்தம். தேவப்பிள்ளை, அநேக நேரங்களில் நாம் எப்படியாவது மேன்மையை அடைந்திட வேண்டும், ஆசீர்வாதத்தை அடைந்திட வேண்டும் என்று மேன்மைகளை தேடி ஓடுகிறோம், அநேகருடன் போட்டி போடுகிறோம். ஆனால் மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் நம்மை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவப்பிள்ளை, பதவியை தன் சந்ததிக்கு தக்க வைக்க வேண்டும் என்று அதற்காக எத்தனையோ பிரயாசங்களை, குறுக்கு வழியையும் கையாண்ட சவுல் தான் ஜீவனையும் தன்னுடைய என்ன செய்தான், தன் ஜீவனையும் இழந்தான், தன் சந்ததியை இழந்தான். ஆனால் தன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு பதவிக்கு, அந்த ராஜ பதவிக்கு தகுதியானவராக இருந்தாலும் பதவிக்காக எந்த போட்டியும் போடாமல் அமைதியாய் இருந்த தாவீது பதவியில் உயர்த்தப்பட்டான். என்ன செய்தான்? பதவியில, ராஜ பதவியில உயர்த்தப்பட்டான்.